பேர்ட்ஸ் அப்படின்ற பறவையை விட இந்த ஹாரல் பி அப்படின்ற பறவை வகை மனிதனோட நிறைய ஒத்துப்போகும். காரணம், ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கவர்வதற்கு அவன் கிட்ட இருக்க திறமையவோ இல்லை எதனா அதர் ஆக்டிவிட்டீஸை பண்ணி தான் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அதே போல் இந்த பெண் பறவையை கவர்வதற்காக அந்த ஆண் பறவை அதுக்கிட்ட இருக்க வேட்டையாடுற திறமையை வச்சு அதை கவரும். ஒன்ஸ் அந்த பெண் பறவை இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு நீ உனக்கு நான் முடிவு எடுத்துக்கிட்டு மேட் பண்ண ஆரம்பிச்சிடும். மேட் பண்ணி அந்த பெண் பறவை பிரெக்னென்ட் ஆயிட்டா மரத்தில் ஒரு ஹோல் மாதிரி இருக்க பிளேஸ்க்குள்ளே போய் உட்காந்துட்டு வெளியிலேருந்து எதனா கொடுக்கறதுக்கும் மூச்சு காற்று வெளில போகிறதுக்குமான அளவுக்கான ஓட்டையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் மண்ணால் மூட ஆரம்பிச்சிடும். இந்த ஆண் பறவை அந்த பெண் பறவைக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து அந்த பெண் பறவை கிட்ட கொடுக்கும். சப்போஸ் அதுக்கு பிடிக்கல அப்படின்னா வாங்கின அடுத்த செகண்டே வெளியில துப்பிடும். அப்படி துப்பும் போது அதுக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கலன்னு இந்த ஆண் பறவை தெரிஞ்சுக்கணும். பறவை இனத்தில் கூட பெண்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னா இந்த ஆண் திரும்ப அதை செய்யக்கூடாது. ஸோ இது 8 வாரத்துக்கு அகைன் அண்ட் அகைன் நடந்துகிட்டே இருக்கும். அந்த பெண் பறவை குஞ்சுகளை பாதுகாக்கிறதும் இந்த ஆண் பறவை பெண் பறவைக்கு பிடிச்ச ஃபுட்டையும் கொண்டு வந்து கொடுக்கும். 8 வீக்ஸ்க்கு அப்புறமேட்டு அந்த குஞ்சுகளை இந்த ஆண் பறவை கிட்ட கொடுக்கும். அந்த ஆண் பறவை எப்படி வேட்டையாடணும் எப்படி பறக்கணும்னு கற்றுக் கொடுத்து அதுங்களை சுதந்திரமாக வாழ விட்டுடும். அதுக்கப்புறம் திரும்ப இவங்க 2 பேர் மேட் பண்ணிட்டு திரும்ப இதுவே லைஃப் சைக்கிளாக மாறிக்கிட்டே இருக்கும். இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி மேரிட் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் எதுக்கு இந்த வேலையை செய்யணும், என்னாலாம் செய்ய முடியாது, நான் தான் இதை செய்யணுமா, நீங்கள் செய்ய மாட்டீங்களா, நான் பெண் அப்படின்னு அச்சிக்காம உங்கள் பார்ட்னரோட வேலையை உங்கள் பார்ட்னரும் உங்களோட வேலையை நீங்களும் ஈக்குவலாக செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் எப்பயுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.